நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உனக்கு இங்கே என்ன வேலை? நீங்க சேர்மனை மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்களாமே. நீ எப்போ சேர்மன் ஆன? சார், சேர்மன் சில விஷயங்களை உங்களோட பேசுறதுக்கு சங்கடப்படுறாரு. அதனால என்ன உங்ககிட்ட பேச சொன்னார். நான் சில விஷயங்கள் உங்ககிட்ட பேசுறதுக்கு அசிங்கப்படுறேன். அதனால உங்ககிட்ட பேச முடியாதுன்னு சொன்னேன்னு சொல்லு. சார், எதுக்கு இப்படி அடம் பிடிக்கிறீங்க? நான் என் வாழ்க்கையில் சில பிரின்சிபிள்ஸ் வச்சிருக்கேன். இப்படி தான் வாழணும்னு நினைக்கிறேன். அது உனக்கு அடம் பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நான் எதுவும் சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு எந்த அட்வைஸும் கொடுக்கறதுக்காக இங்க வரல. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே கேட்டு போய் சேர்மன்ட்ட சொல்லிடுவேன். ஓ, இப்போ நீ ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் வேலையை விட்ட புதுசாக இந்த கொரியர் வேலை ஆரம்பிச்சிருக்க. சார், நீங்க என்ன கேலி பண்றீங்கன்னு நல்லாவே தெரியுது. ஆனா நான் கோவப்பட மாட்டேன். இந்த கம்பெனியை மூட போறாங்கன்னு உங்க சேர்மன் தான் சொன்னாரு. ஏன் தேவையில்லாம மூடுறீங்க? இந்த கம்பெனியை வித்தீங்கன்னா உங்களுக்கு பணமும் வரும், இருக்கிறவங்களுக்கு வேலையை தக்க வச்சுக்கலான்னு நான் தான் ஐடியா கொடுத்தேன். நான் சொல்லேன்னா சேர்மன் இந்த கம்பெனியை மூடியிருப்பார். இப்போ எது உன்னையே நீ விளம்பரப்படுத்திக்கிற? என்ன சார், எது சொன்னாலும் அதுல ஒரு குறை சொல்றீங்க. நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. அதை முடிவெடுக்கிற ஆள்கிட்ட பேசினா தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். முடிவெடுக்கிற ஆள் தான் நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டு வர சொன்னார். இங்க பார், நான் ஏதோ யூனியன் லீடர் மாதிரியும் அவர் ஏதோ போனஸ் தர முதலாளி மாதிரியும் நடந்துக்கிறது நல்லா இல்லை. கம்பெனியை விற்கிறது லாபமா இருக்குன்னு நீ சொல்ற. கம்பெனியை கஷ்டப்பட்டு 6 மாசம் நடத்திட்டா பெரிய லாபமா இருக்கும்னு நான் சொல்றேன். நீ வாத்தறுத்து முட்டை எடுக்கணும்னு சொல்ற, நான் அதை முட்டாள்தனம்னு சொல்றேன். அவ்வளவுதானே சார்? இன்னும் நான் எதுவுமே பேசல, நீ அதுக்குள்ள அவ்வளவுதானு கேக்குற? சார், கம்பெனியை விற்க கூடாது, நடத்தணும், அதானே? ஆமா. கம்பெனி நடத்த பணம் வேணும் இல்ல சார்? நடத்தணுங்கிற முடிவு அவர் எடுக்க சொல்லு. அது எப்படி நடத்தலாங்கிற பிளானை நான் சொல்றேன். ஒரு 2 மினிட்ஸ் சார். जी, मैं राजेश बोल रहा हूँ. वन सेकेंड, एक्सक्यूज मी सर. சேர்மன்ட்ட பேசிட்டேன். நீங்க சொன்னதெல்லாம் தெளிவாகவும் விளக்கமாகவும் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவர் முடியாதுன்னு சொல்றாரு, அப்படிதானே சார்? கம்பெனி நடத்த முடியாதுன்னு சொல்றாரு, அப்படிதானே? எப்படி சார் கரெக்டா கெஸ் பண்றீங்க? நடத்துறான்னு அவர் முடிவு பண்ணியிருந்தா அவரே நேரில் வந்திருப்பாரு. முதுகு பின்னாடி ஒழிச்சிட்டு இருக்கும் போதே தெரியும் அவர் இதைத்தான் சொல்லுவாருன்னு. ஆனா அவர் இன்னொரு விஷயமும் சொன்னார் சார். என்ன? இல்ல சார், இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கேரண்டின்னு சொல்ல சொன்னாரு. அப்புறம் கம்பெனிக்கு ஷேர் ஆகிற அமௌண்ட்ல ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் தரேன்னு சொன்னாரு. ஓஹோ, எவ்வளோ பர்சன்டேஜ் தருவாரு? அதை நம்ம பேசிக்கலாம் சார். உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, நான் அதை பேசி வாங்கி தந்துடுறேன். நீங்க இந்த கம்பெனிலேயே வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆனா கூட அந்த பணத்துல ஒரு பங்கு கூட சம்பாதிக்க முடியாது. ஆமா ஆமா சார், பேசாம பணத்தை வாங்கி போடுங்க சார். பசங்களை ஃபாரின்ல படிக்க வைங்க, ஊட்டில வீடு வாங்கி போடுங்க, நீங்க ஒரு யூரோப் டூர் போயிட்டு வாங்க, லைஃபை ரிலாக்ஸ் பண்ணுங்க சார். நான் சொன்னேன் உங்ககிட்ட சார், இதெல்லாம் வேணும் நான் உங்ககிட்ட கேட்டேனா? இல்ல சார். நான் என்ன ஆசைப்படும் நீயே முடிவு பண்ற. என் பசங்களை பத்தி உனக்கு என்ன தெரியும்? சார், என் பொண்ணு ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர். அவளுக்கு நான் சீட் வாங்கி தர வேண்டிய அவசியமே கிடையாது. இந்தியாவில் இருக்கிற எந்த காலேஜில் வேணாலும் அவளுக்கு சீட் கிடைக்கும். இப்படி கிடைக்கிற பணத்துல எல்லாம் பசங்க ஃபாரின்ல போய் படிக்கக்கூடாது. அவங்க உழைக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும். படிப்பு தான் பணத்துக்கான ஆல்டர்னேட்டிவ். நீ என்னடானா பணத்தை கொடுத்து படிப்பு வாங்க சொல்றியா? சாரி சார். எனக்கு யூரோப்லாம் பார்க்கணும்னு ஆசையே கிடையாது. இருக்கிற வேலையில என் சொந்த ஊர் பக்கமே போக முடியல. அப்படியே போறதா இருந்தா கூட நான் என் சொந்த ஊருக்கு தான் போவேன். என் நிலத்துல விவசாயம் பண்ணுவேன். வேப்ப மர நிழலில் கைத்து கட்டில் உட்காந்து காற்று வாங்குவேன். அதான் எனக்கு பிடிச்சது. ஊட்டியில் எதுக்கு வீடு வாங்கணும்? வருஷத்தில் ஒரு 5 நாள் போகுமா? நல்ல ஹோட்டலில் தங்கிப்பேன். என் சொந்த ஊரில் எனக்கு ஒரு குடிசை இருக்கு, அது போதும். நீங்கள் லோன் கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு மனுஷன் மனசுலையும் சொந்த வீடுன்ற கனவை விதைச்சு தகுதிக்கு மீறி ஒவ்வொருத்தனும் வீட்டை வாங்கிட்டு அந்த வீட்டை டியூ கட்டுறதுக்காக அந்த வீட்டுக்கே போக முடியாமல் ஒவ்வொருத்தனும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் வாடகைக்கு வீடு கொடுத்தாங்க. சாகிற வரைக்கும் சொந்த வீடு வேணும்னு யோசிக்காம ஜனங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அதுதான் கோல்டன் பீரியட். யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க சொல்லு சேர்மன்ட்ட. என் கையை வச்சு என் கண்ணை குத்த முடியாது. சார், இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? கம்பெனியை விற்கிறதுக்கு நான் சம்மதிக்க முடியாது. சார், அவர் தான் கம்பெனியோட ஓனர். அவர் கம்பெனியை விற்கிறதுக்கு உங்க பர்மிஷன் தேவையில்லை சார். இது என்ன டிரான்ஸ்போர்ட் கம்பெனியா? 500 பஸ்ஸை விற்க போறாரு. ஓட்டுறதுக்கு எந்த டிரைவரை வேணா வேலைக்கு எடுத்துக்கலாம் சொல்றதுக்கு. இது சாஃப்ட்வேர் கம்பெனி.
இங்க நீங்க விற்கணும்னு நினைக்கிறது 400 பேரோட மூளைய. நீங்க விற்க போறது ஆளுங்களை மட்டும்தான். ஆளுங்க சம்மதம் இல்லாம அது நடக்காது. என்ன சார் மிரட்டுறீங்களா? உண்மையை சொன்னேன். நீ பயந்துக்கிட்டா நான் மிரட்டுறது அர்த்தம் கிடையாது. ஒரு நிமிஷம். கம்பெனியை நடத்தலான்னு சேர்மன் முடிவு பண்ணியிருக்காரு. நான் நன்றி சொன்னேன்னு சொல்லுங்க. இனிமே ஏதாவது ஒரு பேசுறதா இருந்தா புரோக்கர் இல்லாம நேரா வந்து பேச சொல்லுங்க. டேக் கேர். ம், தேங்க்யூ சார்.